ஹாய் இட்ஸ் சுரேஷ் ஜோ. இன்னைக்கான வீடியோல இந்த பழைய வேஸ்ட் வாட்டர் பாட்டில் அப்புறம் ஒரு 5 வோல்ட் சார்ஜிங் மாடியூல் இது ரெண்டையும் வச்சு நம்ம 2 வீலர்ல மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி ஒரு சார்ஜர் ரெடி பண்ண போறோம். இது மேக்ஸிமம் வெளியே டிராவல் பண்ணும்போது கூகுள் மேப் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது மொபைல்ல சார்ஜ் டக்குன்னு காலி ஆயிடும். அப்போ இதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சார்ஜிங் மாடியூல் ஒன்று கடையிலயோ இல்லை ஆன்லைன்லயோ மொபைல் ஸ்டாண்டோட வாங்கிடலாம் ப்ரோன்னு நினைப்பீங்க. ஆனா கடையில் வாங்குறத விட நம்மளுக்கு நல்லா பெஸ்ட்டாக செய்ய தெரியும் போது நம்ம எதுக்கு போய் கடையில் வாங்கணும்? அதுக்காக ஒரு சார்ஜிங் மாடியூல் நான் செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இது எப்படி ரெடி பண்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டில் எதுக்காக எடுத்துருக்கோம்னா, இந்த பாட்டிலில் இந்த கேப் இருக்கிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாது, உள்ள தண்ணி வெளியே சொட்டாது. அதனால் இந்த இடத்துல தான் நான் சார்ஜர் போடுறதுக்கான யூஎஸ்பி போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த போர்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது வந்து இந்த பின்னு ஃபுல்லாக உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 mm கேப், இந்த நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து 1 mm கேப் விட்டு ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளூ கன் ஊற்றி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் ஒட்டிடுறேன். அதுக்கு முதல்ல பாட்டில் இந்த அளவுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. ஒரு இந்த அளவுக்கு நான் பாட்டிலை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜிங் போர்டை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வெளியே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக பாருங்கள். நான் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், வெளியே எதுவும் இல்லை. உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிளாக்கில் இருக்கிற இந்த வாட்டர் பாட்டிலோட பிளாஸ்டிக்கு ஹீட் பண்ணும்போது சுருங்கும். இது எந்த அளவுக்கு சுருங்குதோ அந்த அளவுக்கு நான் சுருக்கிக்கிறேன். அதுக்கு என்கிட்ட ஹீட் கன் இருக்குது. உங்கள்கிட்ட ஹீட் கன் இல்லைனா லைட்டரோ இல்லை நெருப்புலையோ கேஸ்லையோ நீங்கள் காட்டினாலே அது சுருங்கிடும் நல்லா. என்கிட்ட ஹீட் கன் இருக்கிறனால அது யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி சுருக்கிக்கோங்க. இப்போ இந்த மவுத்தோட ஷேப்போட இது குட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி ஹீட் பண்ணி சுருக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டே கட் பண்ணி தான் இந்த இடம் சாஃப்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணி கொஞ்சம் சுருகுனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சார்ஜருக்கு ஒரு இண்டிகேட்டர் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரெட் லைட் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த லைட்டில் இந்த பெரிய பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஓடுது. இதில் தான் வந்து ரெசிஸ்டர் சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவில் ரெசிஸ்டர் சால்டர் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சின்னதாக ஒரு ஒயர் அடித்து எடுத்துக்கிறேன். இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளூ பாசிட்டிவ், பர்பிள் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நெகட்டிவ் சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ்க்கு சால்டர் பண்ண முன்னாடி ஹீட் ஸ்லீவ் இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் நெகட்டிவ் லைன் சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் லைன் சால்டர் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவும் அதே மாதிரி சால்டர் பண்ண மாதிரி ஸ்லீவ் போட்டுக்கோங்க. அப்படியே சால்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணாலே உங்களுக்கு ஒட்டிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் க்ளூவை கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்படி தலைகீழ வச்சு தான் ஊற்ற போகிறோம். அப்போ க்ளூ கீழே கரைஞ்சி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு கேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இந்த கேப்பை போட்டு க்ளூ போட்டிங்கன்னா இந்த கேப்பும் சேர்ந்து ஒட்டிக்கும், உங்களால் கழட்ட முடியாது. அதில் கரெக்டாக இந்த மூடி நான் எடுத்துருக்கேன், இது இதில் கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதனால் அந்த ஹோல்ஸை ஃபஸ்ட் டேப் போட்டு அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த சார்ஜிங் மாடியூலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது பக்கத்தில் நம்ம ரெடி பண்ண இந்த இண்டிகேஷன் லைட்டை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். லைட்டாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஃபைனலாக இந்த 2 வயரும் ஒன்றா சால்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி க்ளூ கன் உள்ளே ஃபுல்லாக ஊற்றி ஒட்டிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. மெதுவாக தான் ட்ரை ஆகும். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்தது ஒரு மாதிரி டல் கலரில் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே பாருங்கள், லைட்டாக பாருங்கள் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக ஒட்டிக்கிட்டேன். யூஎஸ்பியோட பின்னும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதில் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூஸ் இல்லாதப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால் தண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருந்த எல்இடி லைட்டோட லைனை இந்த லைனில் சால்ட்ரு பண்ணி ஸ்லீவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ளூவை பாசிட்டிவ்லையும் பர்பிளை நெகட்டிவ்லையும் சால்ட்ரு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறேன். பாருங்கள் லைட் எரியுதா. இப்போ சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் ஏற்ற மாதிரி சார்ஜ் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்லீவ் போட்டு இது வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம சார்ஜர் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வண்டியில் மாட்டிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 டேஸாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் இதை வண்டியில் மாட்டவே முடியல. நான் உங்களுக்கு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஷார்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.